குழந்தைக்கும் 2வது குழந்தைக்கும் இடையில ஏஜ் கேப் கம்மியா இருந்தா பெட்டரா? இல்ல ஜாஸ்தியா இருந்தா பெட்டரா? எவ்வளவுதாங்க ஏஜ் கேப் இருக்கணும்? 2 பேத்துக்கு இடையில ஏஜ் கேப் எவ்வளவுதான் இருந்தாலுமே, அது பிரச்சனை தாங்க. ஏன்னா சிப்லிங் டாண்ட்ரம், சிப்லிங் ரைவரிங்கிறது எந்த ஒரு வீட்லயுமே நடக்காம இருந்ததே கிடையாது. அது எந்த இன்டென்சிட்டியில நடக்குதுங்கிறது பேரண்ட் கையில தான் இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் குழந்தையோட செகண்ட் குழந்தைய கம்பேர் பண்ணாம இருந்தோம்னாவே பெரும்பாலும் இந்த பிரச்சனையிலிருந்து வெளிய வந்துருவோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் குழந்தை வேற ஜெனரேஷன் ஒரு 5 வருஷம், 6 வருஷத்துக்கு மேல இருந்தாங்கன்னா, அவங்க வேற ஜெனரேஷன் ஆயிடுறாங்க. அடுத்த குழந்தை வந்து ரொம்ப யங்கான ஒரு குழந்தையா இருந்தாங்கன்னா, அவங்க பண்ண எல்லா ஹேபிட்ஸ வச்சுமே, அவங்க பண்ண எல்லா பிஹேவியர் வச்சுமே நீங்க இவங்கள ஜட்ஜ் பண்றது வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயம். 2 பேத்துக்கு இடையில வந்து ஒரு தேர்ட் பேரண்டிங் கோஷன்ட்ட கொண்டு வந்து உங்க பெரிய குழந்தைய சின்ன குழந்தைக்கு ஒரு தேர்ட் பேரண்டா நீங்க கன்சிடர் பண்ண வச்சுட்டீங்கன்னாவே, பாதி விஷயம் இந்த இடத்துல உங்களுக்கு சால்வ் ஆயிரும். பாதி பிரச்சனைகள் உங்க வீட்ல வந்து வராம போயிரும். ஆஸ் அ பேரண்ட் பண்ண வேண்டியது என்னன்னா, 2 பேத்தையும் கம்பேரே பண்ணாம, அதே லெவல் ஆஃப் எனர்ஜியோட இவங்களுக்கும் நீங்க வந்து பேசிக் பேரண்டிங்க முதல் 6 வருஷம் பண்ணணும். இத பண்ணிட்டு 2 பேத்தையுமே வந்து முதல் 6 வருஷம் மட்டுமே நல்ல பாண்டட் நிலைமையில நீங்க வளர்த்திட்டீங்கன்னா, இந்த பேரண்டிங் கோஷன்ட்ல உங்களுக்கு பிரச்சனை வந்து சிப்லிங் டிரைவரிலயோ, இல்ல சிப்லிங் டாண்ட்ரம்லயோ வரவே வராது. ஸோ இத கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க பேரண்ட்ஸ். நம்ம வீட்லயும் 2 குழந்தையுமே நம்ம ரொம்ப ஈஸியா வளர்த்திட முடியும். தேங்க் யூ.